அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இந்த தகவல் மிக மிக முக்கியமான தகவல். ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பல தொழிலாளர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச மாத சம்பளத்தை இல்லாமக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோவே இருக்குது. வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். மொத்தமாக குடும்பத்தோட கூண்டோடு மாட்டியிருக்கிறாங்க கள்ளச்சாராய கும்பல் ஆண் பெண் என்று பலருமே சிக்கியிருக்கிறாங்க. இது சம்மந்தமான தகவலும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிக்டாக் நாசமாக போச்சு. இந்த டிக்டாக் வந்த பிறகு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மக்களுக்கு. இந்த பெண்மணி, இப்போ நீங்கள் காட்சியில் பார்த்த அந்த பெண்மணி, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா டிக்டாக்ல வீடியோக்கள் பதிவிடுறாங்க. என்கிட்ட சோஃபா செட் இருக்குது, ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் இருக்குது, நீங்கள் யார் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணலாம், பணத்தை போட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நடந்தது என்ன கேளுங்க. ஐயா அவர்களுக்கான இந்த பதிவு. நான் குவைட்டில் இருக்கிறேன். டிக்டாக் மூலியமாக நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நெலுக்கான்னு சொல்லி அவங்களோட ஐடியெல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த ஐடி மூலியமாக நான் குஷன் செட் ஒன்றும் பீரோ ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் 12ஆம் தேதி இங்கேருந்து காசு போட்டு அடுத்த செகண்ட் என்னோட நம்பர் அவங்க ப்ளாக் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் டிக்டாக் வலைத்தளம் மூலியமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் என்னை காசை வாங்கிட்டு இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு 4 லட்சம் பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து எப்படியாவது வீடியோ அந்த லேடிக்கு போயிட்டு சேர்ந்துருச்சு. அந்த லேடி எனக்கு டிக்டாக் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி அவங்களோட பணத்தை தாரேன், உடனடியாக அந்த வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஆனாலும் அவங்க என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க, அந்த காசை தரமாட்டேன், வீடியோ எடுக்க சொல்லி. ஆனாலும் கிட்டத்தட்ட நான் அவங்களோட ரொம்ப போராடி நானும் அவங்கள நிறைய விஷயங்கள் சொல்லி என்னோடய பணத்தை நான் பெற்றெடுத்தேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா 15 பேர் இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவரும் 15 பேர் அவங்க கிட்டத்தட்ட எத்தனை பேரை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் காலன்னு தெரில. ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு வந்தவங்க 15 பேரும் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புனதுலேருந்து எனக்கு என்ன பேசி அனுப்பியிருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையுமே பேசி அவங்க காசை வாங்குறது. அந்த லேடிக்கிட்ட வந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்டவங்க அனைவருக்குமே அவங்களோட பணத்தை வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளுமா தாழ்மையோட நான் கேட்குறேன். போலீஸ்மார் அவர்களே, அவங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். உடனடியாக அவங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். இவங்க கிட்டத்தட்ட நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காசு போட்டு அடுத்த செகண்ட் அந்த 15 பேர் நம்பரையுமே ப்ளாக் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க டிக்டாக் ஐடியெல்லாம் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டாங்க. எல்லாமே இல்லை அவங்ககிட்ட. அந்த வாட்ஸ்அப் நம்பரும் அவங்களோட வேலை செய்யலை. உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்டவங்க அனைவருக்குமே இந்த பணத்தை பெற்றுக் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்குறேன் போலீஸ்மார் அவர்களே ஐயாவுக்கு. அந்த சிங்கள பெண்மணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாய்ஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த போட்ட வாய்ஸ் எல்லாத்துலேயுமே, மிஸ் எப்போ பணம் போடுவீங்க, பேமெண்ட் ரெடியா, பேமெண்ட் வந்துருச்சா, எத்தனை மணிக்கு காசு வரும், காசுன்னு காசை மட்டுமே தான் கேட்குறாங்க. காசை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. පනෝ පේමන්ට් கேளுங்க. හරි මිස් සෝෆා සෙට් එකනේ ඕනේ. මම මේක මේ ඔඩරේට දාන්න. හරි මිස් එහෙනම් මේ ලංකාව වෙලාවෙන් කීය වගේ වෙයිද සල්ලි වැටෙන්න? ලංකාව වෙලාවෙන් දැන් නම් වෙලාව මෙහි 8ට කාලයි. හරි මිස් මට මැසේජ් එකක් දෙන්න. හෙලෝ මිස් අද රැට පුළුවන්ද කරගන්න? හරි මිස් හරි තැන්ක් යූ. හොඳයි හරි ඕකේ. හෙලෝ මිස් මේ හෙට කීයට වගේද ලංකාව වෙලාවෙන් පේමන්ට් එක වෙන්නේ? මට ලංකාව වෙලාවෙන් කීයට වගේ ගන්න පුළුවන්ද? ඒක චුට්ටක් මට දාන්නකෝ වොයිස් එක. හරි ඕකේ හරි. හෙලෝ ඕකේ குட் மார்னிங். 12ට කලින් හරි නේද பேமெண்ட் එක? 12 மணிக்கு முன்னாடி பேமெண்ட் வந்துருந்தானே, நைட்டுக்கே பேமெண்ட் போட முடியாதா? நாளைக்கு பேமெண்ட் போட்டுருவீங்க தானே? திருட்டு பய பிள்ளைங்க. டிக்டாக்ல என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபோட்டோக்கள். இப்போ சாதாரணமாக இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், சோஃபா செட் இருக்குது, வகையாக ஒவ்வொரு ஐட்டங்கள் இருக்குது, ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன், எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃபோட்டோ, எல்லா டிசைன்லேயும் ஒரு 10 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதை வச்சு நான் ஒரு டிக்டாக் சேனலை க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்னிச்சர் இருக்குது, அதுவும் நல்ல குறைஞ்ச லெஸ் ப்ரைஸ்லேயே போடுறேன். ஆன்லைன் டெலிவரி வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டால் என்ன ஆகுது, உடனே எல்லாரும் ஆஹா நல்லா இருக்க,
வெளிநாட்டில் வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம், சரி நம்ம இங்கேருந்து உழைச்சி அனுப்புகிறோம், என்ன ஃபாய்தா இருக்குது, சரி நம்ம ஏதாவது பொருட்களையாவது வீட்டுக்கு சேர்த்து போடலாம் இங்கேருந்து அப்படின்னு ஒரு முயற்சி. அந்த முயற்சி தான் இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்குது பலருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த டிக்டாக் மூலம் வீட்டுக்கு டெலிவரி கொண்டு போய் கொடுக்குறோம், ஃபர்னிச்சர் இருக்குது, அதே மாதிரி ஃபுட் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சில ஃபேக்கான இந்த மாதிரி ஐடிகள் இருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டில் நாம் ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இலங்கையில் நீங்கள் இல்லை இந்தியாவிலே இருக்கலாம், இந்த உங்கள் நாட்டிலிருந்து டெலிவரி ஆன்லைன் ஆர்டர் ஏதாவது போட போகிறீங்கன்னா தயவு செய்து அது உண்மையான நல்ல கம்பெனியாக, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குதா, நிறைய பேருக்கு வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றது கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நாட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்கள் சம்பள பணம் கரியாக போயிடும். ஏன்னா இந்த திருட்டு கும்பல் இப்போதைக்கு வரைக்கும் 30-40 பேரை ஏமாற்றிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை சூறையாடி இருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல், 15 டினார் தான் ஸ்மார்ட் ஃபோன், சாம்சங் ஃபோன் A10s அப்படின்னு ஒரு வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று டிக்டாக்கில் பதிவாகிச்சு. ஒரு சகோதரர் அதை நம்பி அந்த ஃபோனை போய் ஃபேஹில்ல ஒரு கடையில் வாங்கியிருக்கிறாரு. போய் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு காரணம் ஒரு நபர் வந்து டிக்டாக்ல இந்த வீடியோ பதிவிட்டுருக்கிறாரு. சூப்பர் குவாலிட்டி போன், குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேக்கு ஆஃபர் ஒன்று கொண்டு குவாலிட்டி போன் சாம்சங் எவ்வளோன்னு சொன்னால் 16 கேடிக்கு உங்களுக்கு கொண்டு ஒரு அழகான ஆஃபர் ஒன்று கொண்டு 16 கேடிக்கு. அதோட உங்களுக்கு சார்ஜர் கேபிள் இருக்கு, சார்ஜர் கேபிள், சார்ஜர் கட்டை எல்லாம் இருக்கு. அதை சேர்த்து உங்களுக்கு 16 கேடிக்கு நல்ல ஆஃபர் ஒன்று கொண்டு ரிதா சென்டர் ஃபாரின் சீக்கிரமாக போயிட்டு குறைஞ்ச சாமான் தான் வந்தீங்க, ஜாஸ்தியெல்லாம் வரல, கொஞ்சம் சாமான் வந்தீங்க, வந்து போயிட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, என்ன சொன்னார்? சாம்சங்கில் A10s ஒரிஜினல் சாம்சங்ன்னு தான் சொன்னார். ஆனால் இதை நம்பி ஒரு சகோதரர் நாட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்கிறார், வீட்டில் இந்த ஃபோனை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு. ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்து ஒரிஜினல் ஃபோன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அங்கே போய் 2 நாள்லேயே ஃபோன் படுத்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபோனை கொண்டு போய் கடையில் கொடுத்து ரிப்பேரிங் சென்டரில் கொடுத்தவருக்கும் அதிர்ச்சி, வாங்கினவருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் ஃபோன், காப்பி ஃபோன். இது ஆன்லைனில் எடுக்கப்பட்ட காப்பி ஃபோன் உண்டு. இது ஒரிஜினல் சாம்சங் A10s, இதுவும் A10s காப்பி. இதில் வந்து உள்ளுக்குள்ள செட்டிங்கெல்லாம் வித்தியாசம், அதே போல் உள்ளுக்குள்ள போட்டும் வித்தியாசம். இது வந்து கொப்பி ஃபோன்ட இதெல்லாம் ரிப்பன் அடிக்கணும், பேட்டரியில் கொடுக்கப்பட்டது. அது கேமரா செட்டிங்லாம் வித்தியாசம். ஒரிஜினல் வந்து இப்படி இருக்கும். அது வெயிட் கூடுறதுக்கு வெயிட் குறைய. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆதாரபூர்வமாக கொண்டு வந்து காட்டினாலும் கடைசியில் ஆதாரம் புகாரி முஸ்லீம் தான். இந்த காதால் கேட்டுட்டு அந்த காதால் விட்டுட்டு அடுத்த நாள் போய் அதே கடையில் போய் வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. என்னால் முடிஞ்சது தெரியப்படுத்துறது, பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி திருடர்களை உடனடியாக நீங்கள் பிடித்து கொடுக்கலாம். வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகத்துக்கு 55 13 51 35 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும், அவசர தொடர்பு இலக்கமான 135 என்ற இலக்கம் ஊடாகவும் இந்த மாதிரி திருட்டு பயல்களை நீங்களும் பிடிச்சு கொடுக்கலாம். முயற்சி செய்யுங்க. அட என்னடா இப்போ பாரு தீமோன்னு தீமோலே நிற்கிற, என்ன ஏதாவது கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்களா இன்னும் உனக்கு இந்த அப்ளிகேஷனை போகிறதுக்கு? நிறைய பேர் வேறு மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இருந்தாலும் இதில் உள்ள நலன், இதில் உள்ள
பயன். அதனால தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஃப்ரீ ஷிப்பிங், டெலிவரி கிராண்டட், ஃப்ரீ ரிட்டர்ன், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, தீமோ அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த கூப்பன் ஆஃபர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஒரு 5 பொருள் கேஷ் டெலிவரி 5 பொருள் நீங்கள் எடுக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையிலே இருக்கும். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பல பொருட்களை நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக கடையில் வாங்குகிற அதே பொருள் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு 5 தினார்னா இவங்கள்ட்ட குறைஞ்சது ஒரு 2 தினார் 1.5 தினாருக்குள்ளே கிடைக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல். இப்போ நீங்கள் உங்களை மாதிரி 1000 பேர் இந்த ஆர்டரை பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ 1000 பொருட்கள் அவங்களுக்கு கொள்வனவு பண்ணணும். அப்போ அந்த பொருட்கள் ஹோல்சேலில் கிடைக்கும்போது அவங்களுக்கும் மலிவாக கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கும் அவங்க மலிவாக கொடுக்குறாங்க. இவ்வளவு தான் இதில் உள்ள டிஃப்ரெண்ட். அதே மாதிரி எடுக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் ஒரு 10 தினாருக்குள்ளேயோ ஒரு 20 தினாருக்குள்ளேயோ ஒரு 5 பொருட்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைனில் வாங்குறீங்க. அது எப்படின்னா கூப்பன் 150 தினார் 100 தினார் கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த கூப்பன் மூலமாக நீங்கள் பொருட்களை விலை கொடுத்து வாங்கும்போது அந்த கூப்பன் உங்களுக்கு ஃப்ரீ 100 தினாருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வேண்டிய பொருட்களை கொள்வனே செய்யலாம். எலக்ட்ரிக் பொருட்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இதில் இருக்குது. ட்ரெஸ் இருக்குது, கேமராக்கள் இருக்குது, அதே மாதிரி எத்தனையோ பொருட்கள் இருக்குது. இது வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணமே நிறைய பேர் இன்றைக்கி வெளியில் போகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியில் கூட போக முடியலை, வீட்டுக்கு தேவையான எத்தனையோ உபகரணங்கள் வாங்கணும், கார்கோ போடணும் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் இது மிகவும் இலகுவானது. அதே மாதிரி ஃப்ரீ ரிட்டர்ன். நீங்கள் உடனே ரிட்டர்ன் பண்ணிடலாம். எனக்கு பிடிக்கலைன்னா உடனே அங்கனைக்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். காசு கொடுக்க முடியாது, எனக்கு வேணாம், இதை எடுத்துகிட்டு போங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு தேவையான நல்ல பொருட்களை தேடி பார்த்து ஆர்டர் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் 5 ஃப்ரீ கிஃப்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி 5 காசு கொடுத்து வாங்குறது 5 ஃப்ரீயாக எடுக்கிறது. அந்த மாதிரி ஆஃபர் கூட இதில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது இலகுவாக இருக்கும் அப்படின்றதால தான் தெரிய தரது. ஓகே, முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ கிஃப்ட் முதல் கொண்டு எல்லாமே என்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க்கில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். முதலாவது கமெண்டில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஜிமெயிலையோ லாகின் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முனிசிபாலிட்டி 13 வியாபார தலங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடங்களில் பார்த்திங்கன்னா அரச இடங்களில் வந்து வெளியில் ஷோவில் வச்சுருப்பாங்க. இந்த சோஃபா செட், கதிரைகள், இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி வியாபார பொருட்கள் வந்து வெளியில் ஷோ பண்ணுறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. இது வந்து கைத்தான் பகுதிகளில். கடைகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். வெளியில் பேமெண்ட்களில் பொருட்கள் வைக்கிறது. அடுத்ததாக சுலைபியா பகுதிகளில் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் இருவர்களுக்கிடையே நடந்த தாக்குதல், கத்தி குத்து சம்பவம். ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. கத்தி குத்தை நடத்திய நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சுலைபியா பகுதி, ஜஹரா பகுதினாலே இதே கேஸ் தான் வருது டெய்லி. அடுத்ததாக முனிசிபாலிட்டி எலெக்ஷன். இது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் பார்த்திங்கன்னா செகல் அப்ளிகேஷன் மூலமாகவே வழங்கியிருந்தாங்க. லெஃப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமத் அல் சபா அவர்கள் அனைத்து பகுதிகளிலையும் சென்று அதிரடியாக விசேட சோதனைகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் இந்த முனிசிபல் எலெக்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே முடிஞ்சிருக்குது. இதோடைய ரிசல்ட் வெளிவரும்போது ஏதாவது கலவரங்கள் வந்தால் வரலாம். ஆனால் இப்போதைக்கு பாடசாலைகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முனிசிபல் எலெக்ஷன் முடிவடைஞ்சிருக்குது. அதே போல் குவைத்துடைய மிக முக்கியமான ஒரு தகவல், குடும்பமாக கூட்டாக மாட்டியிருக்கிறாங்க பல சாராய உற்பத்தியாளர்கள், சாராய வியாபாரிகள். குவைத்தில் அடிக்கடி இப்போ இனிமேல் சாராய வியாபாரிகளுடைய கைதை பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் 24 மணி நேர இன்வெஸ்டிகேட்டர்களை நியமிக்கிறதுக்கு காரணமே இதுதான். பாருங்க சிக்கிய நபர்கள்.
கபின்னா என்னன்னு தெரியுமா? கபின்றது வந்து மென்டல், பைத்தியத்துக்கு சொல்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலை தான் செஞ்சுருக்காங்க. பார்க்கின் வாகனம் போகிற பார்க்கினை மூடி வச்சுருக்காங்க. أنا ما أدري من صاحب القرار الغبي هذا. عند فرق قطعة 3 عند زيتونة وليمونة سكر المصافط، فالحين الناس كلها تصرف كذي يعني عشان الزحمة سوى زحمة أكثر. இனிமே ரோட்டு ஓரங்களில், ஒவ்வொரு இடங்களில், தெரு ஓரங்களில், அதே மாதிரி நடைபாதைகளில் தயவு செய்து வண்டிகளை நிறுத்தாதீங்க. அன்பார்ந்த ஓட்டுநர்களை நிறுத்தினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஃபைன் வைப்பாங்க. 1. 2வது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மணித்தியாலமாவது நீங்கள் லேட் ஆகிட்டீங்கன்னா உடனடியாக வண்டியை கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க உள்துறை அமைச்சகம். ரொம்ப கவனம். قم بتفعيل المواد التالية. المادة 169 لا يجوز الوقوف أو الانتظار في الأماكن المخصصة لعبور المشاة وعلى الأرصفة. والمادة 207 يجوز حجز المركبة الآلية أو السيارة من أي نوع إذا وجدت منتظرة في مكان من الأماكن الممنوع الانتظار أو الوقوف فيها أو في الأماكن التي من شأن تواجدها فيها إعاقة حركة المرور أو تعريضها للخطر، أو إذا كانت منتظرة فوق الأرصفة، أو إذا تركت أو أي أجزاء منها مهملة في الأماكن بالطرق العامة. سيتم حجز المركبة لمدة أقصاها 2 شهر وغرامة لا تتجاوز 15 دينار، وذلك اعتبارا من يوم الأحد الموافق 29 من أكتوبر لعام 2017. وإن مالك المركبة الآلية أو السيارة سيتحمل نفقات النقل بواقع 10 دنانير ونفقات الحجز بواقع دينار 1 عن كل يوم. كما تخلي الإدارة العامة للمرور مسؤوليتها عن أي أضرار تصيب السيارة أثناء نقلها إلى أماكن الحجز إسنادا للمادة 208 والمادة 210 من قانون المرور. ஒரு 10 தினாரில் ஒரு 50 பேரை நீங்கள் நினச்சா சந்தோஷப்படுத்தலாம். இதை வந்து ஒரு குவைத்தி குடிமக்களுக்கும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான தர்மம் செய்ய நினைக்கிறவங்க நீங்களும் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். 10 தினாரில் ஒரு 50 பார்சல். வாங்க பார்க்கலாம் எப்படி அந்த பார்சல் ரெடி பண்றாருன்னு. 10 دنانير اقدر افرح 50 شخص. تعالوا خلني اراويكم شلون. هذه الشغله اسويها دائما كل سنه من توفى والدي رحمه الله عليه. بثوابه يكون هذا الشيء. اشتري الاشياء اللي كان يحبها ووزعها على عمال البناء الموجودين بالشوارع بالحر، فدائما اسويها. وهذا الشغل اللي اراويكم اياها ليست رياء، لا حد يحط ببال هذا الشيء، انما تشجيع للجميع انه يسويها. انا ب10 دنانير، شنو ال10 دنانير بالنسبه لنا اذا كان افرح 50 شخص؟ فرحت شريت المجموعه من الاشياء، هني العمال قلت لهم تعالوا حطوا كل 3 أشياء و4 أشياء مع بعض داخل الكيس. هني صار عندي 50 كيس. قلت خلني افتر على العمال بالشارع، وافتريت عليهم واعطيتهم، وجدا كانوا فرحانين ومستانسين. وهني عمال النظافه حصلتهم متجمعين بمكان كلهم، قلت لهم تعالوا اخذوا، ما شاء الله خلص كل اللي اخذته. சிறிய அளவில் தான தர்மம் செய்ய நினைக்கிறவங்க, நம்மளாம் இப்போ 1000 தினாருக்கு பண்ண முடியும். 100 தினார் சம்பளம்னா அதில் ஒரு 10 தினார் தான் தானமாக கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக மிக முக்கியமான தகவல், சில பகுதிகளில் குறிப்பாக ஜிலேப்ஷோ, கைத்தான், ஃபர்வானி இது போன்ற பகுதிகளில் எலக்ட்ரிசிட்டியோடைய டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் வெளியில் இருக்குது. பக்கத்தில் போனாலே உயிராபத்து மழை நேரங்களில். இதை பற்றி ஒரு நபர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் இதுக்கு வந்து இந்த நபர் வந்து இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறாரு. அதே போல் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வந்த காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் அரபு நாடுகளில் இலேசாக ஒரு துளி மழை பெய்தாலும் கூட உடனடியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி இடங்களில் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பிளேஸில் இருக்கும்போது இந்த இடத்துல தண்ணீர் தேங்கினால் என்ன நடக்கும்? ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய மின்சாரம் அப்படியே அந்த தண்ணீரில் கலந்துடும். அதுக்கு பிறகு நிச்சயமாக உயிராபத்து தான். தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா இது எல்லாமே அவேர்னஸ் தான். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவிலையும் யாராவது ஒருத்தர் பாதுகாக்கப்படலாம், அதுதான் என்னுடைய முயற்சியும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த விடயத்தை நான் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம், ரீசெண்டாக கூட ஒரு இலங்கை சகோதரி, அதே மாதிரி ஒரு பாகிஸ்தான் நாட்டவர், 2 ஈஜிப்த் நாட்டவர்கள் இறந்திருந்தாங்க துபாயில். காரணம் லைட் கம்பத்துக்கு பக்கத்தால் நடந்து போனதால் நடந்த விபரீதம். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் தயவு செய்து ஆன்லைன் ஸ்கேம்களில் மாட்டிக்காதீங்க. நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி பெரிய ஸ்கேம் 1 கோடி 2 கோடி 10 கோடி ஏன் லேண்ட் ப்ராப்பர்ட்டி விற்கிறேன்னு சொல்லி
எத்தனை இடங்களில் இந்த பாருங்கள் எம்டி லேண்ட் இருக்குது, இந்த பாருங்கள் கட்டின வீடு, எவன்டையோ வீட்டை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து கடைசியில் நம்ம தலையில் அந்த காசை கறக்கிறதுக்காக ஃபோட்டோவை கட்டி நம்ம தலையில் கட்டி விட்டுட்டு ஃபோட்டோவை காசை கறந்துட்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா யாரோ ஒருத்தர் வீடை தான் ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, ஏமாறாதீங்க. அதே மாதிரி பொருட்கள் வந்து இந்த 10 தினார் 5 தினாருக்கு இந்த டிக்டாக் மூலம் நிறைய பேர் இந்த ஆஃபர்ன்னு போடுறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணியே வாங்க. அதுவும் குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் ஃபோன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான ஃபோன்கள் இல்லைன்னா காப்பி ஃபோன்கள் தான் நிறைய வருது. அதால் ரொம்ப கவனம். அதே மாதிரி அந்த தீமோ ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துமே நான் தெரிவிக்கிறது நிறைய பேருக்கு அதில் பயன் அளிக்குது. அதே மாதிரி நிறைய நல்ல ஆஃபரும் கிடைக்குது. பொருட்கள் பிடிக்கலைன்னா ரிட்டர்னும் பண்ணிக்கொள்ளலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.